ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி எப்படி ட்ரேடிங் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் வியூ சார்ட்டு தான் இது. மார்க்கெட்டை பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இதுதான் பார்ப்போம். ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், ட்ரேட் எடுத்துருக்கிறேன். இப்போ என்னோடய ஃபீல் எப்படின்னா, காலையில் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு போயிடுச்சு. இப்போ அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் கம்மி ஆகிட்டுருக்கு. சரிங்களா? சரிங்க, வாங்க நம்மளோட இது பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கு மார்க்கெட். இப்போ பார்த்தா உங்களுக்கு ரியல் மார்க்கெட்டில் தெரியும் வாட்ச் லிஸ்ட்டில் கிராஃப் எப்படி இருக்குன்ட்டு. இதனால தான் ரியல் மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வாட்ச் லிஸ்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சரியான விளக்கம். எல்லா ஸ்டாக்குமே விழுற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நமக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது ஒரு வாட்டி கூட ட்ரேடிங் வியூ சார்ட்டை பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் சரியான விளக்கம், சூப்பர். ஒரு ஸ்ட்ராங்கான செல் ட்ரெண்ட். மார்க்கெட் இந்த இடத்துல ரிட்டர்ன் போகலாம். 25,522. எனிவே, நம்ம இப்போது ட்ரேடிங் எடுத்துருக்கிறேன். நான் இதை ஆல்ரெடி வாட்ச் பண்ண ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புட் ஆப்ஷன் இங்கே பாருங்கள், நமக்கு புட் ஆப்ஷன் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்குள்ள ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 8,400 ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இன்றைக்கி நம்ம அதிகமான ட்ரேட் பண்ணியிருப்போம். கம்ப்ளீட்டட் ட்ரேடு பார்ப்போம். இன்றைக்கி க்ளோஸ் ட்ரேடு பார்த்திங்கன்னா 60னா நமக்கு ஒரு 30 ட்ரேடு. 30 இது நம்ம எடுத்து எக்ஸிட் ஆகிருக்கிறோம். சரிங்களா? சரிங்க, இது இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு செல் ட்ரெண்டானால நான் இந்த இப்போ ஹோல்டு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி இதுதான் எனக்கு காலையில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணது. நியர் 4,000 ருபீஸ் பக்கத்தில் எனக்கு இந்த ஸ்ட்ரைக்கு நான் காலையில் எடுத்து எனக்கு லாஸ் கிடச்சிச்சு. அகெயின் இப்போ நான் ரெக்கவரி பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் என்னோடய ட்ரேடிங்கை. காலையில் கால் ஆப்ஷனில் எனக்கு 3,685, அகெயின் கால் ஆப்ஷனில் 4,000 சம்திங் ப்ராஃபிட். புட் ஆப்ஷனில் எல்லாம் ஒரு சின்ன சின்ன லாஸு, 900 லாஸு. அதுக்கப்புறம் அந்த இப்போ ஒரு புட் ஆப்ஷனை வச்சு ஹோல்டு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நியர் 5,000 பக்கத்தில் எனக்கு லாஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கால் ஆப்ஷனில் ஒரு லாஸ். அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஒரு 2,000 நியர் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட டார்கெட் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு நல்லாவே டார்கெட் இருக்குது. பட் நம்ம அவ்வளோக்கு ஹோல்டு பண்ண மாட்டோம். நம்ம ஒரு ஸ்கேல்பர். இதுதான் என்னோடய லாஸ்ட்டு ட்ரேடு. இதோட நான் இன்றைக்கி உள்ள ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் எல்லாம் ட்ரேடிங்கில் இருந்தால் ப்ரீமியம் தான் மில்ட் ஆகும். நம்மளை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மார்க்கெட். ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மூவ் ஆகும். சரிங்களா? இது நான் இப்போ ஒரு 88 எடுத்தேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். தென் ஒரு 21, 29 போனால் எக்ஸிட் ஆவேன். இல்லைனா நான் எடுத்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் வந்தால் கூட நான் எக்ஸிட் ஆகிட்டு இன்றைக்கி ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு ப்ராஃபிட் பாருங்கள், 7,800 பக்கத்தில் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு. இது நமக்கு 6,000னா கூட நம்ம ஓகே தான். இது ஒரு நல்ல ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் கொண்டு போன கேபிட்டலே நம்ம டபுள் ஆக்கியிருக்கோம் வித்தின் ஃபியூ டேஸில். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோன்னா, ஒரு டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒரு 15,000 வச்சு நம்ம ஒரு எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகிறோம், நம்மளோட பேட்டர்னை பார்க்குறோம், அப்படியே லைட்டாக பார்க்குறோம், எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஓகே, தென் நம்மளோட மெயின் சீட்டை பார்க்குறோம். மெயின் சீட் அகெயின் 154 வந்திருக்கு. ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் சைடில் வருது. அதை நம்ம பார்த்தாலும் தெரியும். இங்கே பாருங்கள், பைங்கிறது கொஞ்சம் தாழுது, கீழே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி செல்லுங்கிறது கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. கிராஃப்லேயே நமக்கு கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான். அப்போது இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை தக்க வச்சுருக்குறோம். இப்போ 8,300 ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 1,000 ருபீஸ்னால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். நியர் ஒரு 9,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
இல்லை ஒரு 1000 ருபீஸ் லாஸ்னா ஒரு நியர் 7000 ருபீஸ்னால் அகைன் வந்து புட் ஆப்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. நீங்களும் வந்து பாருங்கள். அதே மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக எடுங்க. ஏதாச்சும் ஒரு செட்டப் பில்டு பண்ணுங்கள். பில்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. என்னோடய வீடியோ